அட்ரா அட்ரா கமருதீன வேறு மாதிரி தரமான சம்பவம்லாம் பண்ணிகிட்டு இருக்கு போல். ஆக்சுவலாக இப்போ தான் உனக்கு புரியுதா கமருதீன்? அரோரா அவங்கள வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரையாங்கிள்குள்ளே வர்றதுக்கு ட்ரை பண்ணாங்க. பார்வதியை வெறுப்பேற்றுறதுக்காக சில வேலைகளை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி. இல்லை, இத்தனை நாட்கள் என்ன கோமாவிலே வந்து இருந்தீங்க கமருதீன்? புரியலையே கமருதீன் நீங்கள் பண்ணுற வேலைகள்லாம் அப்படின்னு கேட்குற அளவுக்கு தான் இன்றைக்கி கமருதீன் அவர்கள் ஒரு சம்பவத்தை வந்து பண்ணியிருக்காப்புல. சொல்லப்போனால் லிட்ரலாக வந்து அரோரா அவர்களாம் வந்து வச்சு செஞ்சு வச்சுருக்காப்புல. ஸோ என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒரு வருஷம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமருதீன் அவர்கள் இருக்கார்ல, அந்த மனசு ஒரு மாதிரி காண்டாயிட்டாப்புல. சொல்லப்போனால் ஏன் காண்டானார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி மேலே இருந்த வெறுப்பு அன்பு எல்லாத்தையும் கொட்டி தீர்த்துட்டாப்புல. அதுக்கப்புறம் அரோரா ஒன்று பாக்கி இருக்குது. ஏன்னா நேத்திக்கு அரோரா அவர்கள் பண்ண சம்பவம் அந்த மாதிரி. ஏன்னா திவ்யாவே எந்திரிச்சு அவங்களே சொல்கிறாங்க, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் கமருதீனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறி இருக்குது சார். அவராக வந்து என்னை ஹக் பண்ணி சாரி எல்லாம் சொல்லி ரொம்ப க்யூட்டாக வந்து நடந்துக்கிட்டாப்புல. ஸோ அதனால் வந்து கமருதீன்கிட்ட மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி திவ்யா அவர்கள் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து அரோரா அவர்கள் வந்து எந்திரிச்சு என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, கமருதீன் மாறவெல்லாம் இல்லை சார். என்ன தான் வந்து திவ்யா அவர்களை கட்டி பிடிச்சி சாரியெல்லாம் சொல்லியிருந்தாலும் கூட அவர் வந்து மாற கிடையாது. அந்த வன்மம் உள்ளே தான் வந்து இருக்குது, அந்த கோபம் உள்ளே தான் வந்து இருக்குது. ஸோ அதனால் மாறுதல் அப்படிங்கிறது வந்து நடைபெறவே இல்லை கமருதீன் கிட்ட அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. ஆல்ரெடி பார்வதி கிட்ட செம்ம கோபம், மனுஷன் அடிக்கிறதுக்கெல்லாம் போயிட்டாப்புல. கையெல்லாம் ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டுட்டு இருந்தார். இதுக்கிடையில் அரோரா அவர்கள் இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணால் அமைதியாக இருப்பாப்பில்லையா? நேராக அரோரா கிட்ட போய் சண்டை போட ஆரம்பிக்கிறேன். நீங்கள் எப்படி அப்படி வந்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லி. நான் ஜென்யூனாக எங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் நான் யோசித்து திருந்தி நான் அவங்ககிட்ட போய் சாரி கேட்குறேன், ஹக் பண்ணுறேன். நீ வந்து இல்லை அவன் மனம் வருந்தவே இல்லை, இருந்தாலும் அவனுக்கு வந்து கோவம் அப்படியே தான் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற அப்படின்னா நீ யார்? நீ துஷாரை வந்து லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி தானே வெளியே அனுப்பிச்ச? ஆமாம், நீ தான் அனுப்பிச்ச, என்னப்போ அப்படின்றாப்புல. அரோரா சொல்கிறாங்க, நானாக அனுப்பிச்சேன், நானாக லவ் பண்ணேன், நான் லவ் பண்ணுறேன்னு எங்கே சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் எங்களுடைய விஷயத்தில் வந்தியே பார்வதி நான் நீ ஒரு பக்கம் ட்ரையாங்கிள் லவ் பண்ணேன், நீ கூட தான் உள்ளர வந்த. ஆமாம், என்ன இப்போ இதில் டவுட்டு அப்படின்னு சொல்லி கமருதீன் போட்டு பொலன்னு பொழக்கிறாப்புல. என்ன சொல்கிற கமருதீன்? நான் வந்தேண்ணா, நான் பண்ணேண்ணா, நான் வெறுப்பேற்ற ட்ரை பண்ணேண்ணா அப்படின்னா, அட ஆமாம்மா என்னப்போ நீ தான் பண்ண, ட்ரையாங்கிளில் நீ தான் உள்ளர வந்த, நீ தான் பார்வதி அந்த பொண்ணை வெறுப்பேற்றணும்னு சொல்லி என்னென்னமோ வந்து பண்ணிகிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி பார்வதிக்கு சப்போர்ட்டிவாக பேசுகிறாப்புல கமருதீன். ஏன்னா இன்றைக்கடா தெரியும், ஆனால் அன்னைக்கிலேருந்தே அப்படி தானடா நடந்துகிட்ருக்கு, புரியலையே எங்களுக்கு. இப்போ கமருதீன் சொல்கிறது சரியா தவறா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வந்திருக்கும். ஓகேவா? அரோரா அவர்கள் அந்த ட்ரையாங்கிள்குள்ளே வந்து இருந்தாங்களா, பார்வதியை வெறுப்பேற்றதுக்காக இந்த வேலைகளை செஞ்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா லிட்ரலாக உண்மை உண்மை உண்மை. ஓகேங்களா? அந்த ட்ரையாங்கிள்குள்ளே அவங்க நட்பாக இருந்தாங்களா, இல்லை காதலாக இருந்தாங்களா, இல்லை ஃப்ரெண்ட் வித் பெனிஃபிட்ஸாக இருந்தாங்களா, இல்லை ஃப்ரெண்டுக்கு மேலே காதலுக்கு உள்ளர அப்படின்ற மாதிரி இருந்தாங்களா அப்படின்றதெல்லாம் தாண்டி அந்த இடத்துல பார்வதி ஹர்ட் ஆனாங்க, கஷ்டப்பட்டாங்க. உண்மைதான் உண்மைதான் உண்மைதான். ஓகேங்களா? ஒவ்வொரு தடவையும் பார்வதி அவர்கள் இல்லைடா அந்த பொண்ணு நமக்கு இடையில் வந்து இருக்காடா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்க ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. அதே போல் பார்வதியும் வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க ஆரம்பித்தாங்க, அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அரோரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ ஒன்றும் அப்படியே மெச்சிக்கிற அளவுக்கெல்லாம் வந்து பண்ணல. ஓகேவா? அவங்க வந்து லிட்ரலாக எல்லா வன்மத்தையும் காமிச்சாங்க. அதுவும் பார்வதி அப்படின்னாவே அவங்களுக்கு ஆகவே ஆகாது. ஸோ பார்வதி அப்படின்னாலே அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஸோ அதனால் பார்வதி கமருதீன் கிட்டே போகவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருந்தாங்க. என்ன தான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவன் லவ் பண்ணுறான், அவனுக்கு ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது ஒரு பொண்ணு மேலேனா விட்டு விலகிடணும். அதுதான் நல்ல புள்ளிக்கு அழகு. அதை விட்டு நீ யார், நீ பார்க்குறியா நான் பார்க்குறியா, இல்லை நான் பெருசா நீ பெருசா அப்படின்ற லெவலுக்கெல்லாம் வந்து போயிட்டு இருந்தா எப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அது இன்றைக்கி கமருதீனுக்கு புரிஞ்சிருக்கு, வச்சு வெளுத்து வாங்கலாம். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.